வெல்கம் பேக். இந்த செஷன்ல நம்ம கூகுளோடைய Kubernetes engine பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறோம். ஸோ GKE stands for Google Kubernetes Engine. இது வந்து ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் ப்ராடக்ட் ஃப்ரம் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து நம்ம எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் கிரியேட் பண்ணலாம், GKE எப்படி ஒர்க் ஆகுதுன்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கூகுளோடைய Kubernetes engine எதுக்காக யூஸ் ஆகுது, நிறைய டிஃப்ரெண்ட் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க்லோட நம்ம மேனேஜ் பண்றதுக்கு, அதை வந்து ப்ராப்பரா வந்து அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் வந்து அலோகேட் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா GKE நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு இந்த 3 டிஃப்ரெண்ட் எவல்யூஷன் பத்தி தெரியும். ஒரு 20 இயர்ஸ் பேக் எல்லா அப்ளிகேஷனும் நம்ம டிரெக்டா பேர் மெட்டல் ஹார்ட்வேர்ல தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தோம். அதுல ஹார்ட்வேர், ஓஎஸ், டிபெண்டன்சி, அப்ளிகேஷன் கோட் எல்லாமே ரொம்ப டைட்லி கப்பிள்டா இருக்கும். பிளஸ் வந்து அப்ளிகேஷனை வந்து மல்டிபிள் சிஸ்டம் ஆர் மல்டிபிள் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் எல்லாத்துலயும் சேமா மெயின்டைன் பண்றது இட் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். ஸோ அட்லீஸ்ட் வர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் ஹார்ட்வேருக்கும் ஓஎஸ்க்கும் இருக்கிற அந்த டைட்டில் கப்பிள்ட இன்டெகிரேஷன் வந்து ஹைப்பர்வைசர் வச்சு நம்ம இட் வாஸ் ஏபிள் டு அட்லீஸ்ட் alleviate the hard-coded dependency. Container வந்ததுக்கு அப்புறம் it became a very good environment for especially developers. இப்போ டெவலப்பர்ஸ்க்கு முன்னாடிலாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் அவங்க டெவலப் பண்றாங்க அப்படின்னா அந்த டெவலப் பண்ண அப்ளிகேஷன் அவங்களுடைய லோக்கல் மெஷின்ல ரன் ஆகும். இங்க கிளவுட்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓஎஸ் வெர்ஷன் ஆர் பிளாட்ஃபார்ம் ஆர் இங்க இருக்கிற பேக் அண்ட் டிபெண்டன்சி சேஞ்சஸ், அந்த நிறைய டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ்லாம் இருந்துட்டு இருந்தது. ஸோ கண்டெய்னர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இதை ஒரு இமேஜா ஒரு பேக்கேஜா பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம எங்க வேணா கொண்டு போயிட்டு ரன் பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற சிஸ்டம்ல ரன் பண்ணாலும், இல்ல கிளவுட்ல இருக்கிற சிஸ்டம்ல ரன் பண்ணாலும், இல்ல அவங்களுடைய மெஷின்ல வந்து ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணாலும் இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். ஏன்னா வந்து அட் த எண்ட் கண்டெய்னர் ஹேஸ் காட் த டிபெண்டன்சிஸ், அப்ளிகேஷன் கோட். இது எங்க கொண்டு போய் ரன் பண்ணாலும் இட் வில் ரியாக்ட் வெரி சேம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம கண்டெய்னர்ல நமக்கு கிடைச்ச அட்வான்டேஜ். ஸோ இப்போ நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர்ல, நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ல வந்து கண்டெய்னர்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணணும், கண்டெய்னர்ஸை மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு Kubernetes தேவை. ஸோ Kubernetesன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம். இது மூலயமா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் கண்டெய்னர்ஸ் கொண்டு வரோம். போர்ட்டபிலிட்டி, எக்ஸ்டென்சிபிலிட்டி. அகெயின் Kubernetesன்றது CNCF ஓட ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட். எங்க வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். தென் யூ கேன் ஆக்சுவலி யூ வில் கெட் த சோர்ஸ் கோட். தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ Kubernetesன்றது இட் இஸ் எ ஆர்கெஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மேனேஜிங் கண்டெய்னர்ஸ். பட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறது வந்து GKE பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ GKEன்றது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்றோம். பட் எதுக்காக GKE வேணும் அப்படின்னா, இப்போ Kubernetesஐ வந்து நம்மளே டிப்ளாய் பண்ணலாம். பட் டிப்ளாய் பண்றது வந்து இட் இஸ் நாட் வெரி ஈஸி. இட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதை இன்ஸ்டால் பண்ணி, ப்ரொவிஷன் பண்ணி, அதை அப்கிரேட் பண்றது, மெயின்டைன் பண்றதுலாம் இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்சிங் ஸ்டஃப். ஸோ அது என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளவுட் ப்ரொவைடர்ஸ் லைக் கூகுள், அமேசான், அஷ்யூர் அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு Kubernetes இன்ஜினை வந்து as a சர்வீஸா கொடுக்குறாங்க. Kubernetes பிளாட்ஃபார்மை வந்து they are providing it as a platform. ஸோ நீங்க வந்து பேக் எண்ட்ல இந்த இன்ஸ்டலேஷன், ப்ரொவிஷனிங், அந்த அப்கிரேட் அதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ண தேவையில்லை. பேக் எண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் த Kubernetes இன்ஜினை வந்து உங்களுக்கு as a சர்வீஸா கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து அஷ்யூர்ல வந்து அஷ்யூர் Kubernetes இன்ஜின் ஆர் AWSலயே வந்து பார்த்தீங்கன்னா தி கிவ் எலாஸ்டிக் Kubernetes சர்வீஸ், EKS, AKS. இங்க வந்து GKE சொல்றோம், கூகுளுடைய Kubernetes இன்ஜின். ஸோ கூகுளுடைய Kubernetes இன்ஜின் எதுக்காக தராங்க? இட் இஸ் அ மேனேஜ்ட் சர்வீஸ் பை கூகுள் ஃபார் ரன்னிங் Kubernetes. ஸோ இதனால நம்ம ஈஸியா நம்ம கிளஸ்டர் மட்டும் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணா போதும். பேக் எண்ட்ல இந்த இன்ஸ்டலேஷன், அப்கிரேட், SLA, இந்த ஸ்கேலபிலிட்டி அதை பத்திலாம் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கண்டெய்னர் ஸ்பாட்ஸ்க்கு வந்து லோட் பேலன்சிங் கிடைக்கும், ஆட்டோ ஸ்கேலிங், ஆட்டோ அப்கிரேட் ஆப்ஷன்ஸ், ஆட்டோ ரிப்பேர், லாகிங், மானிட்டரிங், இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஸோ GKE யூஸ் பண்றதால நிறைய டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. யூ கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் அப்ளிகேஷன் உடைய ஒர்க்லோட வந்து ஹேண்டில் பண்றது வந்து இஃபெக்டிவா நம்ம ஹேண்டில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டா போதும். பேக் எண்ட்ல வந்து வாட் எவர் இன்ஸ்டாலிங் Kubernetes அண்ட் மேனேஜிங் Kubernetes வந்து மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் வந்து நமக்கு கூகுளே வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து பிரைமரியா 2 ஆப்ஷன் வரும். நான் இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் இட் அண்ட் தென் ஐ வில் கம் பேக் டு த ஸ்கிரீன் ஹியர். ஸோ நம்ம கூகுளோடைய கன்சோல்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் cloud.google.com/homeல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்கில் அப் Kubernetes with Stand ஒரு ப்ராஜெக்ட் இப்போ தான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு
தென் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய டேஷ்போர்டில் போயிட்டு யூ கேன் கோ அண்ட் ஓப்பன் அப் த Kubernetes engine. Kubernetes engineல நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிளஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் வந்திருக்கு. இங்கேயும் நீங்க கிரியேட் கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த இடத்துல போயிட்டு நீங்க இந்த பிளஸ் கிரியேட் ஐக்கான பிளஸ் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல 2 ஆப்ஷன் வருது. இதுதான் நான் வந்து அங்க கம்பேரிஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆட்டோ பைலட் மோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் மோட். ஆட்டோ பைலட் மோட்ல போறதுக்கும் ஸ்டாண்டர்ட் மோட்ல போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் ஹை லெவல் ஆட்டோ பைலட் மோட் வந்து இட் இஸ் a optimized Kubernetes cluster with a hands off experience. That means நீங்க எதுவும் மேனேஜ் பண்ண வேண்டாம், இட்ஸ் hands off experience ன்னு சொல்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி லாட் ஆஃப் திங்ஸ் லைக் ஆட்டோ ஸ்கேலிங், தென் வந்து பாத்தீங்கன்னா கூகுளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் நோட்ஸை மேனேஜ் பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, தென் கான்ஃபிகரேஷன், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே ப்ரீ அப்ளைடா உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோட்ல போனீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்க பாடுக்கு மட்டும் பே பண்ண போகும். பாடுன்றது நதிங் பட் சிங்கிள் ஆர் ஒன் ஆர் மோர் கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவாங்க Kubernetes-ல. நீங்க டாக்கர்ல தெரியும் அப்படின்னா டாக்கர்ல கண்டெய்னர்னு சொல்றது வந்து இங்க Kubernetes பொறுத்த வரைக்கும் பாடுன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் மோட்ல போனீங்க அப்படின்னா நீங்க எல்லா நோடுக்குமே நீங்க பே பண்ணணும். பேப்பர் நோட் ஆர் பேப்பர் வர்ச்சுவல் மெஷின்ற மாதிரி நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். SLA வந்து இந்த இடத்துல Kubernetes-ஓட API அவைலபிலிட்டிக்கும் கொடுக்குறாங்க, நோட் அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா நோடு அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க, API அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க கூகுள். வேறஸ் நீங்க ஸ்டாண்டர்ட் மோட் வந்துட்டீங்க அப்படின்னா நோடு வந்து நம்ம தான் மெயின்டைன் பண்றோம்ன்றதால API அவைலபிலிட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க SLA தருவாங்க. நோடு வந்து நம்ம தான் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து அவைலபிலிட்டி எல்லாம் நம்ம தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் மோட் செலக்ட் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணலாம். தென் ஆட்டோ பைலட் மோட்லயும் ஒரு ஆப்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மோட் போனோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது பாருங்க. ஸோ நான் வந்து மை ஸ்டாண்டர்ட் கிளஸ்டர் 1 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதுல நமக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஜோனல் வேணுமா, ரீஜனல் வேணுமா அப்படின்ட்டு. இந்த இடத்துல எஸ்டிமேட்டும் கொடுத்துட்றாங்க எந்த அளவுக்கு ப்ரைசிங் வருது அப்படின்ட்டு. ஸோ நீங்க இன்கேஸ் வந்து உங்களுடைய கிளஸ்டரை நீங்க ஏஷியால ரன் பண்ணோம் இல்ல இந்தியால ரன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சூஸ் இட், ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு லீவ் இட் இன் த டிஃபால்ட் US சென்ட்ரல் யூ கேன் லீவ் இட். இதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா நமக்கு ஒரு மாஸ்டர் நோட், அதாவது ஒரு கண்ட்ரோல் நோடும் மல்டிபிள் ஒரு 2 ஒர்க்கர் நோடும் நமக்கு கொடுப்பாங்க. இங்க வெறும் நோடுன்னு சொல்லலாம். வெறும் நோடுனா நம்ம அந்த கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிற அந்த பிசினஸ் அப்ளிகேஷனுடைய கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிற நோட்ஸ் வந்து 2, ஒரு கண்ட்ரோல் பிளேன், ஒரு மாஸ்டர் நோட் இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து மாஸ்டர் நோடுடைய ஹை அவைலபிலிட்டி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலா உங்களுக்கு அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய மாஸ்டர் நோட் வந்து இப்போதைக்கு ஒரு பர்டிகுலர் ஜோன்ல தான் இருக்கு. கண்ட்ரோல் பிளேன் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா US சென்ட்ரல் 1C. எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல காஸ்ட் வந்து சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இட் வில் க்ளோஸ் டு $60. ஓகே, ஆல்மோஸ்ட் $80-90 கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது ஒரு அடிஷ்னல் கண்ட்ரோல் பிளேன் நோட் கேட்டோம் அப்படின்னா. ஸோ இதோடைய காஸ்ட் பிரேக் டவுன் நீங்க வேணா இங்க பாத்துக்கலாம். என்னென்ன நோட்ஸ் எவ்வளோ ப்ரைசிங் வருது, ஒரு நோடுக்கும் என்ன, மொத்தம் 6 நோட்ஸ்க்கு என்ன ப்ரைசிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல வந்து உங்களுக்கு 3 நோடு வரும்போது உங்களுக்கு டோட்டல் ஆஃப் 6 நோட்ஸ் வருது. ஸோ அதோடைய ப்ரைசிங் இங்க கொடுக்குறாங்க. அப்படி கிட்டத்தட்ட டபுள் த ப்ரைசிங் வருது. பட் யூ வில் கெட் வெரி ஹை அவைலபிலிட்டி. ஸோ நீங்க ரீஜனல் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆப்ஷன் டு கோ அண்ட் சூஸ் ரீஜனல் லெவல் அவைலபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வில் கோ வித் ஜோனல் ஆப்ஷன். ஓகே, இந்த இடத்துல வந்து we don't have to specify anything. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பிளேனுடைய GKE-ல இருக்கிற கண்ட்ரோல் பிளேன் உங்களுடைய மாஸ்டர் நோடுடைய வெர்ஷன் எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்கன்னு கேட்கறாங்க. இதுல ஜென்ரலா நமக்கு வந்து ரெகுலர் சேனல் இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்றேன் அதை பத்தி. ஸோ ரேபிட் சேனல் சொல்லுவாங்க. ரேபிட் சேனல்ல ரொம்ப குயிக்கா வந்து உங்களுடைய வெர்ஷன் ரிலீஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப குயிக்கா கிடைக்கும். ரெகுலர் டிஃபால்ட் வந்து நம்ம ரேபிட் ரிலீஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது 2 to 3 monthsல நமக்கு கிடைக்கும். வேற ஸ்டேபிள் ரிலீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டேபிள் ரிலீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேபிடை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெகுலர் ரிலீஸ்ல இருந்து 2 or 3 months லேட்டா வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் ரிலீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சின்ன கம்பெனிஸ் வந்து இனோவேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க குயிக்கா யூஸ் பண்ணுவாங்க. வெர்ஷன் புதுசா வரும்போது அந்த ஃபீச்சர்ஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரேபிட் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா early adapters வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கிரீன் அதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா they will use the stable channel. ஸ்டேபிள் சேனல் வந்து பக்ஸ் அதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்காது. It will not have a lot of
திங்ஸ் டு ஃபிக்ஸ் ஸ்டேபிளா நம்ம என்விரான்மெண்ட் ரன் பண்ணலாம். ஸோ இதுல நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன வேணும், ஸ்டாட்டிக் வெர்ஷன் வேணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் வெர்ஷன் ரொம்ப நாளைக்கு வந்து அன்லெஸ் தெர் இஸ் a security or compatibility or vulnerability major issues வரும்போது தான் அவங்க வந்து அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டி the version will continue to run for a longer channel. இல்லாட்டி நம்ம போயிட்டு என்ன மாதிரி ரிலீஸ் வேணும்ன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டா ரெகுலர் சேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஆர்கனைசேஷன்ல. பட் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ஸ்டேபிள் சேனல். இன்கேஸ் நீங்க ரேபிட்ல போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் லேட்டஸ்ட் வெர்ஷன், அந்த 1.24 யூஸ் பண்ணலாம். நீங்க ஈவன் 1.25.3 கூட யூஸ் பண்ணலாம். But we always recommend to go with regular channel or stable. Production la stable வந்து it is much recommended. Okay, so இப்போதைக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இந்த இதுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து we don't have to think about too much of things. கிளஸ்டர் உடைய கிரியேஷன் கொடுத்துறேன். இப்போ நமக்கு சப்மிட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும், லாக் பார்க்கணும் அப்படின்னா you can start seeing the status here. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 நோடுடைய கிரியேஷன் இங்க பார்க்க முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்குது, இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா எத்தனை நோடு கிரியேட் ஆகுது. ஸோ 3 நோட்ஸ் வந்து இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. ஸோ டிஃபால்ட் பூல் கிரியேட் ஆகுது. ஸோ இதில் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னென்ன விஷயங்கள் மாற்ற முடியாதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இஃப் யூ லுக் அட் ஹியர் சர்டைன் திங்ஸ் வந்து நம்மளால மாற்ற முடியாது. சர்டைன் திங்ஸ் வந்து கிளஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மாற்றுறதுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்க. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டிஃபால்ட் ஆஸ் பர் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இங்கே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இட் இஸ் கெட்டிங் டிப்ளாய்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் ஒன்று வந்து ஆட்டோ பைலட் கிளஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப் பேக், கிரியேட் ஆட்டோ பைலட். ஸோ ஆட்டோ பைலட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நம்ம மை ஆட்டோ பைலட் கிளஸ்டர் 01 கொடுக்குறோம். ஸோ என்னென்ன ஆட்டோ பைலட் ஆகுது உங்களுக்கு, நோட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவிஷன் ஆகும், ஸ்கேல் ஆகும், மெயின்டைன் ஆகும். நெட்வொர்க்கிங்கும் விபிசியோட நேட்டிவ் டிராஃபிக் ரவுட்டிங் கொடுப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஓன் அதெல்லாம் பண்ண முடியாது. செக்யூரிட்டி அவங்க வந்து பை டிஃபால்ட்டாக பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ப்ளஸ் ஷீல்டட் ஜிகே நோட்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் லோடு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தேர் ஹார்டன்ட் இமேஜ். பிளஸ் உங்களுக்கு டெலிமெட்ரியும் வந்து நிறைய டீட்டெயிலாக டீப் டைவாக கொடுக்குறாங்க. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஆட்டோ பைலட் போகும்போது. பட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக தான் நம்மளால மாடிஃபை பண்ண முடியும் ஈவன் ஆஃப்டர் கிரியேஷன். ஸோ இதை நீங்கள் வந்து பப்ளிக் ஃபேசிங் கிளஸ்டராக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ரைவேட் ஃபேசிங் கிளஸ்டராக யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நான் பப்ளிக் கிளஸ்டராக யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நெட்வொர்க்கிங்கில் போயிட்டு நான் வந்து என்னுடைய ரேஞ்ச் ஆஃப் இது வேணும், என்னுடைய பாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு ப்ரொவைட் சம் ஐபி ரேஞ்ச் ஐ கேன் ஆல்சோ ப்ரொவைட் தட். பை டிஃபால்ட்டாக இந்த ரேஞ்ச் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஐ வில் ஹைட் த நெட்வொர்க்கிங் ஆப்ஷன். அட்வான்ஸ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நமக்கு ஆந்தோஸ் வேணுமா இல்லை செக்யூரிட்டி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, பட் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம டீப் 1 by 1 அதை பற்றிலாம் தெரிஞ்சுப்போம் இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் செஷன்ஸில். ஸோ இப்போ ஆட்டோ பைலட் மோடில் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் மோடில் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் மோட் கிளஸ்டர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டைம் ஆகுது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் மீ செலக்ட். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இந்நேரம். ஸோ லெட் இட் கெட் கிரியேட்டட். மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோ பைலட் மோட் போகும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கிடைக்கல, உங்களுக்கு ரீஜனல் மட்டும்தான் இருந்தது. வேற நீங்கள் ஸ்டாண்டர்டில் போகும்போது நீங்கள் ஜோன் லெவல் டேட்டா சென்டர் லெவல் ரிட்டன்டென்சி ஆர் ரீஜனல் லெவல் ரிட்டன்டென்சி ஆப்ஷன் சூஸ் ஆச்சு. உங்களுக்கு அதே மாதிரி இதில் 3 ஆப்ஷனும் கொடுத்தாங்க பாருங்க, ரிலீஸ் சேனல், டிஃபால்ட் ஆப்ஷன் பிளஸ் இந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் ஆஃப் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. வேற ஆட்டோ பைலட்டில் போகும்போது அவங்க ரிலீஸ் சேனல் தான் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளா ரவுட் பேஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம். வேற இங்கே வந்து உங்களுக்கு விபிசி நேட்டிவ் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. நெட்வொர்க் ரவுட்டிங் ஐசோலேஷன் உங்களுக்கு பிரைவேட் அண்ட் பப்ளிக் 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. குபர்நெட்டிஸோட ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். வேற இங்கே ஆல்ஃபா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கூட ஸ்டாண்டர்ட்ல வரும். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்.
10 விஷயம் நம்ம இம்பார்ட்டண்டா சொல்லலாம் ஆட்டோ பைலட்ல போறதால. நீங்க application as a business நீங்க applicationல focus பண்ணிட்டு இருக்கலாம். You do not worry about managing the Kubernetes. You don't have to really manage the backend infrastructure. directா போயிட்டு application develop பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். செக்யூரிட்டி வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து you are getting hardened images from கூகுள் டிரெக்ட்லி. அதில் வந்து எல்லா செக்யூரிட்டி பேச்சஸும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஸோ நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸும் வந்து இட் வில் நாட் ஹேவ் எனி இம்பேக்ட் ஃபார் யூ. நோட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து அவங்களே வந்து எஸ்எல்ஏ கொடுக்குறாங்க. வேற நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் மோட்ல போனீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் த நோட் நீங்க எஸ்எல்ஏ வந்து நீங்களே தான் பார்த்துக்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் நோட் வேணும், அதை எங்க பிளேஸ் பண்ணணும் எல்லான்றது. ஸ்கேலபிலிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா பார்ட்ஸ் மட்டும் கிடையாது, நோட்ஸோடைய அவைலபிலிட்டி அந்த ஸ்கேலபிலிட்டியும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. குபர்னெட்டிஸோட ஹரிசாண்டல் பார்ட் ஸ்கேலிங், ஜிகேயோட ஆட்டோமேட்டிக் ப்ரொவிஷன் ஆஃப் நியூ நோட்ஸ், ஓகே, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸ்கெடியூலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மச் பெட்டர். ஏன்னா வந்து பார்ட்ஸ் கிரியேஷன் எல்லாமே, பிளேஸ்மெண்ட் எல்லாமே, அஃபினிட்டி, ஆன்டி அஃபினிட்டி, அந்த டெயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they manage it. even the spread topology, பாட வந்து ஈவனா வந்து மல்டிபிள் நோட்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறது, everything is handled automatically. resource management also very efficient. distributed resource scheduler plus அந்த CPU மெமரிலாம் வந்து ஆட்டோ பைலட் மோட்ல ஒர்க் ஆகும். நெட்வொர்க்கிங்கும் வந்து ஆட்டோ பைலட் மோட்ல ஒர்க் ஆகுது, இன்க்ளூடிங் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட், ஃபயர் வால் ரூல்ஸ் எல்லாமே. ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து I'll show you how efficient the release management. நம்ம புதுசா வெர்ஷன்ஸ் வரதெல்லாம் ரொம்ப குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ரிலீசஸ்ல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஜிகேயோட ரிலீஸ் சேனல் யூஸ் பண்ணுவாங்க உங்களுடைய நோட்ஸ், அந்த கண்ட்ரோல் பிளேனுக்கும் சரி நோட்ஸுக்கும் சரி. ஃபிளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஃபிளெக்சிபிள். உங்களுக்கு வந்து சிபியூ யூசேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அலோகேட் ஆகும் ரிசோர்சஸ். மெமரியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் ஆகும். உங்களுக்கு ப்ரீ கான்ஃபிகர்டாக வந்து கம்ப்யூட் கிளாஸ் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் யூ கேன் கோ அண்ட் லீவ் இட் ஃபார் கூகுள் டு மேனேஜ் இட் கம்ப்ளீட்லி. உங்களுக்கு ஜிபியூ வேணா ஜிபியூ கூட நீங்கள் அலோகேட் ஆட் பண்ணிக்கலாம் இஃப் இன் கேஸ் யூ ஆர் ரன்னிங் சம் ஏஐஎம்எல் அப்ளிகேஷன் ஆர் பேட்ச் அப்ளிகேஷன். ரொம்ப கம்மியான ஆப்ரேஷனல் ஒர்க் தான் நமக்கு வரும். வெரி ரெடியூஸ்ட் ஆப்ரேஷனல் கம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஆட்டோ பைலட் போனீங்க அப்படின்னா இந்த 10 பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோ பைலட் மோட் போயிட்டீங்க அப்படின்னா Google will provide you with the resources that you can just plan, set up and manage your cluster. அந்த ஆப்ஷன் இனிஷியலா நம்ம செலக்ட் பண்ணா போதும், அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டா ஆட்டோ பைலட் மோட்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரைசிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ பைலட் மோட்ல நீங்க வெறும் பாடுக்கு மட்டும் பே பண்ணா போதும். வேற ஸ்டாண்டர்ட் மோட்ல போனீங்க அப்படின்னா நோடும் நீங்க மேனேஜ் பண்றதால நோடும் நீங்க எஸ்எல்ஏவும் நீங்க பாத்துக்கணும். ஈவன் வந்து பில்லிங்கும் வந்து யூ ஹேவ் டு பே ஃபார் போத் பாட்ஸ் as well as உங்களுடைய நோட்ஸ் மெயினா. ஓகே, நோடுக்கு தான் மெயினாக பே பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட்ல. ஆட்டோ பைலட்ல வந்து பாடுக்கு பே பண்ணுவோம். ஓகே, தென் யூ ஆல்சோ ஹேவ் டு பே ஃபார் சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ். ஏன்னா நீங்க தான் வந்து அலோகேட் பண்றீங்க. ஸோ ப்ரைசிங் வந்து இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் மோட். ஓகே, ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து அன்யூஸ்ட் கெப்பாசிட்டி நோட்ல இருக்கு அப்படின்னா இந்த ஆட்டோ பைலட் மோட்ல உங்களுக்கு பில்லிங் ஆகாது. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கன்சம்ஷன் இருக்கோ பே ஆஸ் பர் யூசேஜ் மாடல் மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகும். So let's go and check where we are. So almost கிட்டத்தட்ட 83% cluster health checks are running. So last final things configure ஆயிடுச்சு, deploy ஆயிடுச்சு. இங்க போயிட்டு நம்ம இப்போ செக் பண்ண ஆரம்பிக்கலாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு. நோட்ஸ்லாம் வந்து எத்தனை நோட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு 3 நோட் கிரியேட் ஆயிருக்கணும், ஒரு மாஸ்டர் அண்ட் தென் 2 ஒர்க்கர் நோட். ஓகே, அதுதான் இங்க பார்க்க முடியுது. மை ஸ்டாண்டர்ட் கிளஸ்டருடைய நோட்ஸ்லாம் இங்க இருக்கு. ஸோ ஓகே, ஸோ அவங்களே வந்து எந்த அளவுக்கு சிபியூ யூசேஜ் இருக்கு, ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னன்றதெல்லாம் அங்கே பார்க்க முடியுது நம்மளால. ஸோ ஸ்டோரேஜ் அலோகேஷன், லாக்ஸ் வந்து டீட்டெயிலாக நம்மளால பார்க்க முடியும். இன்கேஸ் அடிஷ்னல் நோட் பூல் வேணும் இல்லை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் செக் இட். ஓகே, ஸோ பேக் எண்டில் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு, யூசேஜ் எல்லாமே பார்க்க முடியுது. அப்சர்வபிலிட்டி மானிட்டரிங்கில் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, CPU request details எல்லாம் இங்க பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன், ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் ரெடி ஆல்ரெடி now. ஓகே, ஸோ டீடைல்ஸ் போய் பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை டு கனெக்ட் அண்ட் செக். ஓகே, ஐ திங்க் வெரி குயிக், 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய கிளஸ்டரில் டைரெக்டாக இதில் வந்து நமக்கு Azure AWSல இருக்க மாதிரி கூகுள்லேயும் வந்து கிளவுட் ஷெல் கொடுக்குறாங்க.
நீங்க இந்த கமாண்டை நீங்க கிளவுட் ஷெல்ல ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் கிளவுட் ஷெல். ஓகே, லெட் இட் ரன். ஓகே, கிளவுட் ஷெல்லுடைய வர்ச்சுவல் மிஷின் அந்த விஎம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இன்கேஸ் நீங்கள் கிளவுட் ஷெல்லில் வந்து சிஸ்டமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிளவுட் ஷெல்லில் மேனேஜ் ஆகிடுது. ஓகே, கிளவுட் ஷெல் இஸ் ரெடி. இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கூகுள் கிளவுடோடைய கண்டெய்னரில் என்ன கிளஸ்டர்ஸ் இருக்குது, அதோடைய கிரெடென்ஷியல் என்னன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே. ஓகே, ஆத்தரைஸ் பண்ணிடுங்க. ஓகே, இட் வில் கெட் ஆத்தென்டிகேட்டட். கிரெடென்ஷியல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம kubectl கமாண்ட்லாம் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கிளஸ்டருடைய என்ட்ரிஸ்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன வெர்ஷன் ரன் ஆகுது, இதில் எத்தனை நோட்ஸ் இருக்குது எல்லாமே இங்கே பார்க்க முடியும் நம்மளால. இன்கேஸ் நீங்கள் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா -o கொடுத்து வைட் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு சி கம்ப்ளீட் டீடைல்டு இன்ஃபர்மேஷன். என்ன ஐபி அட்ரஸ், இன்டர்னல் ஐபி என்ன, பப்ளிக் ஐபி என்ன கர்னல் வெர்ஷன், என்ன கண்டெய்னர் ரன் டைம் இங்கே ரன் ஆகுது பேக் எண்டில். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளால ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது தனியாக நீங்கள் பாப் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஓப்பன் நியூ விண்டோ கொடுத்து பார்க்கலாம். ஸோ லெட் மீ ட்ரை டு கிளிக் தட். நம்ம அந்த செகண்ட் கிளஸ்டரும் எப்படின்றத பார்த்துருவோம் குயிக்காக. ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது அப்படின்னா what I can just do is Kubernetes with stan. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராம்ப்ட் வந்து இங்கே I just want to make it simple. இன்கேஸ் உங்களுக்கு just a second, உங்களுக்கு அந்த ஏரோ மார்க்கோட வேணும் அப்படின்னா ஏரோ மார்க்கோட கொடுத்துக்குங்க. ஓகே, just a second. ஓகே, ஃபைன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. யூ ஹேட் ஸ்கில் வித் ஸ்டான் அட் கிளவுட் ஷெல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் ஜஸ்ட் சேஞ்ச் த ப்ராம்ப்ட் டு குபர்னெட்டிஸ் வித் ஸ்டான் கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இங்கே போயிட்டு நம்ம kubectl ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நம்ம பார்ட்ஸ்லாம் லேட்டராக கிரியேட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய 3 நோடும் இட் இஸ் ரெடி டு யூஸ் நவ். சிமிலர்லி நம்ம அந்த ஆட்டோ பைலட் மோட்ல கிரியேட் பண்ண இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ குயிக்காக நம்ம போயிட்டு இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து நம்மளுடைய Kubernetes கிளஸ்டர் இன்ஜின். மை ஸ்டாண்டர்ட் கிளஸ்டர் இங்கே இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஓப்பன் அப் திஸ் ஒன். இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம ஆட்டோ பைலட் வந்து இன்னும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. தெர் இஸ் எ வார்னிங் இட் இஸ் கெட்டிங் கிரியேட்டட், இட் வில் டேக் சம் டைம். ஸோ இந்த மாதிரி நம்ம குயிக்காக கிரியேட் பண்ணிட்டு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஜோனல் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, ரீஜனல் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ ரீஜனல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய ரெப்ளிகாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மல்டிபிள் இதில் வந்து பிளேஸ் ஆகிறதால யூ கெட் வெரி ஹை அவைலபிலிட்டி. அதே மாதிரி கிளஸ்டர் அப்கிரேடும் உங்களால் குயிக்காக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து we will talk about the GKE benefits in detail. ப்ளஸ் வந்து நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம், அதில் எப்படி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் பாட் கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி அப்ளிகேஷனை வந்து எண்ட் யூசருக்கு கொண்டு போகலான்றதை நம்ம டீப் டைவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.